இந்த ஏர் ட்ரையராக கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இல்லை 1/2 நிமிஷம் கூட எடுத்துக்கல, இது ஃபுல்லாக வந்து காத்தடிக்கும். வாங்க இந்த ஏர் டஸ்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கிட்ஸு ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாசில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2-வே நாசில். இதை வந்து நீங்கள் டஸ்டரில் வந்து போட்டு க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா அகரோல் வந்து 1 இயர் வாரண்டிக்கான கார்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேட்டருக்கு போடுறதுக்கான இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா 2 வந்து ஃபில்ட்ரு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? 2 ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு கூடவே வருது. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து போடுறதுக்கான டியூபு, அதுக்கப்புறமா மெயின் கம்ப்ரெசர். ஸோ கம்ப்ரெசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள், கம்ப்ரெஸ்ட் ஏர் டஸ்டர் 500 வாட்ஸு, 2 பவர் இருக்குது. சரிங்களா? ஒன்று 18 கிலோ பாஸ்கல், இன்னொன்று வந்து 9 கிலோ பாஸ்கல். ஸோ இதில் வந்து 1ன்னு வச்சிங்கன்னா லோ பவர், 0, அப்புறம் 2, இந்த 2 வச்சிங்கன்னா ஹை பவர். இதில் வந்து லாக்கிங்க்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. உள்ளே மாட்டிட்டு லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா லாக்கு அன்லாக்கு. சரிங்களா? பின்னாடி தான் வந்து டஸ்ட்டு ஃபில்ட்ரு. இந்த டஸ்ட்டு ஃபில்டருக்கான அந்த பேட் வந்து 2 ஸ்பேர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், 2 ஸ்பேர் இருக்குது, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட்டுக்கான இது அவ்வளோதான், உங்களுக்கு பாக்ஸ் கூடவே வரும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா இந்த கேபிள் வந்து 3 மீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல லென்த் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். மாட்டுறது ஈஸி தான். ஜஸ்ட்டு இந்த நாசில் வந்து இங்கே உள்ளே போட்டுட்டு இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து எத்தனை ஸ்டெப்பு அட்ஜஸ்டபிள் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே எத்தனை இருக்கோ அத்தனை ஸ்டெப்பு வந்து அட்ஜஸ்டபிள். அந்த ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1 2 3 4, அப்புறம் வந்து 5 6 7 அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே பாருங்கள். இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக ப்ளோ பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷோடு நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே சும்மா இழுத்திங்கனாலே ஃபிட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே வந்து ஏரை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இதை வந்து இதே இடத்துல நீங்கள் ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த லாக் ஃபீச்சர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ வந்து லாக் இங்கேருந்து இங்கே வந்தால் தான் லாக்கு. ஸோ இப்படி வச்சு இப்படி டில்ட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ லாக் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வராது. இங்கே பாருங்கள், மேலே வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வெளியே வராது. இப்போ இந்த அட்டாச்மெண்ட் இன்சர்ட் பண்ணி இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. பலூன் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இன்ஃப்ளேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு வந்து இந்த ஏர் டஸ்டர் யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் க்ளீன் பண்ணது பாருங்க. லோவில் வச்சே பண்ணுறேன். மாற்றிட்டேன். இப்போ இது வந்து கரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்டு. ஃபுல்லாக இன்ஃப்ளேட் பண்ணிடுச்சு. வெறும் 1/2 நிமிஷம் கூட எடுத்துக்கல.
இது ஃபுல்லாக வந்து காற்றடிக்கிறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ.